கேமரா அவன் வெயிட் நிற்கிறான் கேமரா என் அன்பார்ந்த தமிழக மக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகளே, வரவேற்புரை ஆற்றிய அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான அன்பு சகோதரர் திரு டி ஜெயக்குமார் எம்எல்ஏ அவர்களே, சிறப்புரை ஆற்றிய தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஆர் வைத்தியலிங்கம் எம்எல்ஏ அவர்களே, சிறப்புரை ஆற்றிய திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஆர் மனோகரன் அவர்களே, நன்றி உரை ஆற்ற உள்ள திருச்சி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு சுப்பு என்ற பே சுப்பிரமணியன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பேரூராட்சி மற்றும் பகுதி கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, கிளை வார்டு மற்றும் வட்டக்கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, கழகத்தின் பல்வேறு பிரிவுகளில் பொறுப்பு வகிக்கும் நிர்வாகிகளே, கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை கழக உடன்பிறப்புகளே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் பாசறை மற்றும் இளம் பெண்கள் பாசறையில் உறுப்பினர்களாக உள்ள இளம் சிங்கங்களே, இளம் வீராங்கனைகளே, தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து வெள்ளமனே, தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து வெள்ளமென இங்கே திரண்டிருக்கும் தமிழக மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அழைப்பின் பேரில் 1982 ஆண்டு நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை 28 ஆண்டு காலமாக நான் அரசியலில் இருக்கிறேன். தமிழ்நாட்டில் நான் போகாத ஊரில்லை, பேசாத இடமில்லை. இந்த 28 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஏராளமான பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். எத்தனையோ பிரம்மாண்டமான கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்று காண்பது போன்ற ஒரு கூட்டத்தை இதுவரை எனது வாழ்நாளில் நான் கண்டதில்லை. இங்கே திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி 4.5 கிலோமீட்டர் தூரம் இந்த இடத்திற்கு வரும் வரை வெள்ளமென, மழை திறந்த வெள்ளமென, கடலென மக்கள் திரண்டிருக்கிறார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், இது போன்ற ஒரு மக்கள் கூட்டத்தை எனது வாழ்நாளில் இதுவரை நான் கண்டதில்லை. ஆகவே இன்று நாம் அனைவரும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கூட்டத்தில், தமிழ்நாட்டின் தலைவிதியையே மாற்றப் போகின்ற ஒரு கூட்டத்தில், தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமையப் போகின்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்றதில் நாம் அனைவருமே பெருமை கொள்ளலாம். நீர் வளமும், நிலவளமும், கலை வளமும், காட்சி வளமும் செறிந்து விளங்கும் ஒப்பற்ற சோழ நாட்டின் பாசமிகு பெரியோர்களே, திருவரங்கமும் திருவானைக்காவலும் முன்னின்று வைணவத்தையும் சைவத்தையும் சமத்துவமாய் வளர்க்கின்ற மலர்கோட்டை மாநகரம் இன்று காணும் திசையெங்கும் இரட்டை இலை கோட்டை மாநகரமாக காட்சி அளிக்கிறது. திருச்சி தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. திருச்சி மாநகரம் கிட்டத்தட்ட மாநிலத்தின் பூகோள
மையமாக விளங்குகிறது. திருச்சியுடன் எனக்கு நெருங்கிய தொடர்புண்டு. எனது குடும்பத்தினரின் பூர்வீகம் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் ஆகும். திருச்சிக்கு வருவது சொந்த ஊருக்கு வருகிற உணர்ச்சியை எனக்கு கொடுக்கிறது. எனது சொந்த ஊரில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தின் முன் உரையாற்றுவது எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பை மைனாரிட்டி திமுக அரசு ஏற்று 4 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. நாம் இப்பொழுது தேர்தல் ஆண்டில் இருக்கிறோம். இன்னும் 9 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அடுத்த அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் கிடைக்க இருக்கிறது. ஜனநாயக நாட்டில் குடிமக்களின் சக்தி வாய்ந்த ஆயுதம் வாக்களிப்பு என்பதை தயவு செய்து நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதன் மூலம் தேசத்தின் விதியை நீங்கள் மாற்றலாம். உங்கள் மாநிலத்தின் விதியை நீங்கள் நிர்ணயிக்கலாம். உங்களுடைய சொந்த விதியையும் மாற்றி அமைக்கலாம். உங்கள் வாக்கு மூலம் மோசமான அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து வெளியேற்றலாம். புத்திசாலித்தனமாக வாக்களிப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசாங்கத்தை நீங்கள் அமர்த்தலாம். வாக்களியுங்கள், சாதுரியமாக வாக்களியுங்கள். உங்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வலுவான